எபிரேயர் 4:14-16 வரை. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேர கடுவோம். அல்லேலூயா. இங்க நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி சொன்னா, ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தோட்டக்காரர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய பக்கமாக நிற்கிற ஒரு நல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இவர் என்ன பண்றாருன்னு சொல்லி சொன்னா, நம்முடைய பலவீனங்களை பார்த்து, ஐயோ இந்த பிள்ளை இவ்வளவு மோசமா இருக்குதே, ஐயோ இந்த மனுஷன் இவ்வளவு கேவலமா இருக்கிறானே, இவன் வேணவே வேணாம், இவன் நமக்கு சரிப்பட மாட்டான், இவன் அவ்வளவுதான் சொல்லிட்டு நம்மளை தள்ளி விடுற ஒரு ஆண்டவர் நமக்கு இல்ல. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கிறான்னு சொல்லி சொன்னா, அவர் நம்முடைய பலவீனங்களை பார்த்து பரிதபிக்காம, நான் உன்னை சரி பண்றேன், நான் உன்னை உருவாக்குவேன், நான் உனக்கு பலத்தை கொடுப்பேன், நான் உன்னை சரியா ஆக்குவேன், நான் உன்னை பிரயோஜனப்படுத்துவேன், நீ பலவீனனா இருக்கிறன்னு சொல்லி கவலைப்படாத, ஐயோ நான் கனி கொடுக்க முடியலையே, ஐயோ நான் சும்மா இருக்கிறேனே, ஐயோ நான் தோட்டத்தை கெடுக்கிறேனேன்னு சொல்லிட்டு நீ கவலைப்பட வேண்டிய காரியம் இல்லை. ஏன்னா உனக்கு ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. அல்லேலூயா. நமக்கு ஒரு தோட்டக்காரன் உண்டு. நமக்காக பரிந்து பேசு, நமக்காக பிதாவினிடத்துல போய் நம்முடைய பக்கமாய் நிற்க ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறான்னு சொல்லி சொன்னா, எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எந்த சோதனை எப்படி ஜெயிக்கணும், எங்க போய் எந்த காரியத்தை எப்படி செய்யணும், எந்த பாவத்துல எப்படி வெற்றி பெறணும், எந்த சூழ்நிலையை எப்படி தாண்டி வரணும், எந்த பிரச்சனைகளை எப்படி மேற்கொண்டு வரணும், எந்த பாவத்தை தள்ளி விடணும், எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் அது எப்படி ஜெயிக்கணும்ன்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அல்லேலூயா. எல்லா விதத்துல அவருக்கு சோதனை வந்த போதும் அவர் எல்லா சோதனைகளையும் ஜெயிச்சு அவர் பாவம் இல்லாதவரா பரிசுத்தரா இருக்கிறதுனால அவர் நமக்கு உதவி செய்கிறார்.